30 நிமிஷம் பேசியிருக்காரு. என்னால எதுவும் எடுத்துக்க முடியல. விஜயுடைய பேச்சுல இருந்து நீங்க வந்து எத எடுத்துக்கணும்னு நீங்க பார்க்குறீங்க? இல்ல ஒரு பிரம்மாண்டம். ஒரு பிரம்மாண்டம் வந்து கிளிக் ஆயிருக்கு. ஓகே. அப்ப செங்கோட்டையனுடைய அரசியல் நுழைவுக்கு தாவேகாவுடன், அதுவும் ஏதோ எடப்பாடியாருடைய கோட்டை, கொங்கு மண்டலமே என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல, பார் நான் யாருன்னு நிரூபிக்கிறேங்கிற மாதிரி செங்கோட்டையன் இறங்கிய இறக்கம் இருக்குல்ல, ஆமா. அதுல வந்து ஒரு பிரம்மாண்டம் என்பதை வந்து அவர் வந்து இரவெல்லாம் நேற்று லைட் போட்டு என்ன அப்படியே சுற்றுப்புற உள்ள மக்கள் நம்ம ஊரில் திருவிழாக்கள் நடந்தாலோ அல்லது வந்து எந்த ஒரு பெரிய விளக்குகள்லாம் போட்ட நிகழ்ச்சி நடந்தாலும் வந்து பார்ப்பாங்க. ஒரு பொருட்காட்சி போட்டா மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஆமாம், அப்படி வந்து நூற்றுக்கணக்கான பேரை நேற்றிலிருந்தே முந்தைய நாளிலிருந்தே இரவில் இருந்தே பார்க்க வச்சு, அதற்கு பிறகு இன்றைக்கு அவர்களுடைய தொண்டர்களையும் காலையில் 8 மணி 9 மணியிலிருந்து அணி திரண்டு வருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியது என்பது உள்ளபடியே முதல் பிரம்மாண்டம். ஓகே. அடுத்து விஜய் வந்து இறங்கினார், அடுத்த பிரம்மாண்டம். அடுத்து விஜயினுடைய உரை, அதிக நேரம் பேசலன்னு சொன்னாங்களே, அதற்கு ஒரு 31 33 நிமிஷம் பேசியது என்பது அடுத்த பிரம்மாண்டம். அது உரை பிரம்மாண்டம். அந்த லென்த்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம்ங்கிறீங்க சார். அதுல இருந்து டேக்அவேவா நம்மளால ஒண்ணுமே எடுத்துக்க முடியலைங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. எடுத்துக்க முடியல. திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது என்று சொல்லி கொண்டிருந்த எந்த கும்பனாலும் முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய என்ன தமிழ்நாட்டினுடைய முதல்வரும், இன்னமும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் ஆனால் என்ன தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி உள்ளவருக்கு ஒரு சவால் விடுவதற்கில்ல, அந்த சவால் விடுவது என்பதில் ஒரு பிரம்மாண்டம். என்ன சார் சவால் விட்டுருக்காரு? அதாவது நீங்க வந்து அவர் சவால் தானே விட்டாரு, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உடனே நீங்க சத்யராஜ் படத்தினுடைய வசனம், சத்யராஜ் திமுக ஆதரவு, சத்யராஜ் மகள் திமுக இறங்கிட்டாங்க, அதனால அவர் எடுத்து பயன்படுத்தினார் வசனத்தை நினைக்கூடாது. வசனத்திற்கு வசனத்தால் பதில் என்பது போல நீங்களும் சரி, ஒன்றிய அரசை ஆள்பவர்களும் சரி, ஏன் கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியல சொல்லிட்டாரா? இதுதான் பிரம்மாண்டம்ங்கிறது. அடி அனைத்து சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் வந்தாங்க அங்கே விசாரிச்சதான். ஓகே. எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிங்காங்க. அப்போ சாதி வேறுபாடு இல்லாமல் விஜய்க்கு கூடியிருக்காங்க. அது மீண்டும் நிறுவனம். மற்ற இடமெல்லாம் வருங்க, எங்கள் கொங்கு மண்டலத்திலலாம் கிடையாதுங்க இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஏனுங்க போடுறவங்க. இல்லைங்க, அங்கேயும் வருங்க, வந்துட்டோமுங்க என்று காமிச்சிட்டாரா?